இந்த 14ஆம் தேதி மதியம் சரியாக 2:38க்கு இஸ்ரோ அவங்களோட சந்திராயன் 3 விண்ணில் ஏவ போகிறாங்க. அதில் உள்ள லேண்டர் நிலவில் போய் தரையிறங்க போகுது. அப்படி அதுங்க போய் என்ன பண்ண போகுது? ஏற்கனவே 2019 அவங்களோட சந்திராயன் 2 நிலவில் போயிட்டு மோதி கிராஷ் லேண்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த சந்திராயன் 3 உள்ள லேண்டரை நிலவில் சரியாக தரையிறக்கிறதுக்காக இஸ்ரோ இதில் என்னெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க? இந்த சந்திராயன் 3 ஒரு நிலவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான மிஷின் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இது நமக்கு கொடுக்க போகிற அந்த தகவலை வச்சு வேறு நட்சத்திரத்தை சுற்றி வர்ற கிரகத்தில் நம்மளை மாதிரியே உயிர்கள் இருக்கா இல்லையான்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இப்படி இந்த சந்திராயன் 3 இதை எப்படி பண்ண போகுது, எதுக்காக இந்த சந்திராயன் 3 அப்படின்ற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் லேண்டர், ரோவர், ப்ரொபல்ஷன் மாடியூல்னு மொத்தம் 3 இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சந்திராயன் 3. இதில் இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் தான் லேண்டர், ரோவர் இது ரெண்டத்தையுமே பூமியோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து நிலவோட சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு போய் விடும். அப்படி விட்டதுக்கப்புறமா அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் நிலவை சுற்ற ஆரம்பிக்கும். அதுலேருந்து பிரிஞ்சு வந்த இந்த லேண்டர் நிலவில் பத்திரமாக தரையிறங்கி அந்த லேண்டர்லேருந்து தான் இந்த ரோவர் பிரிஞ்சு வந்து அது அந்த நிலவை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த சந்திராயன் 2லேயும் இருந்தது. ஆனால் அந்த சந்திராயன் 2ஓட விக்ரம் லேண்டர் தான் நிலவில் போயிட்டு மோதி விபத்துக்குள்ளாயிடுச்சு. அந்த மாதிரி இந்த சந்திராயன் 3லேயும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இஸ்ரோ இதில் என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சந்திராயன் 3 எப்படி நிலவுக்கு போக போகுது, அதை எப்படி நிலவுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு தடவை பார்த்துடலாம். இஸ்ரோ இந்த 14ஆம் தேதி மதியம் சரியாக 2:35க்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்ற இடத்துல LVM-3 அதாவது ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்ற இந்த ராக்கெட்டில் இருந்து தான் இந்த சந்திராயன் 3 லான்ச் பண்ண போகிறாங்க. இஸ்ரோ இது வரைக்கும் பண்ணதுலேயே இதுதான் வெயிட் அதிகமாக உள்ள ஒரு ராக்கெட்டு. அப்படி இந்த ராக்கெட்டை அவங்க லான்ச் பண்ணதுமே அது ஒவ்வொரு ஸ்டேஜாக செப்பரேட் ஆகி கடைசியாக இந்த சந்திராயன் 3 பூமியோட அந்த சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு போய் விடும். அப்படி விட்டதுமே இந்த சந்திராயன் 3 நம்ம பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்போது இந்த லேண்டர், ரோவர் இது ரெண்டத்தையுமே வச்சிருக்கிற இந்த ப்ரொபல்ஷன் மாடியூலுக்கு அடியில் உள்ள அந்த த்ரஸ்டர்ஸை இயக்கி அந்த சுற்றி வர்ற வேகத்தை அதிகப்படுத்துவாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக அந்த நீள்வட்ட பாதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி கடைசியாக இது நம்ம பூமியோட அந்த ஈர்ப்பு விசையை விட்டு விலகி நிலவை நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்படி அது நிலவுக்கு போனதுமே அந்த நிலவை அது ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த சந்திராயன் 3 எதிர்பக்கமாக திருப்பி அதோட அந்த த்ரஸ்டர்ஸை ஆன் பண்ணுறது மூலமாக அந்த சுற்றி வர வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. இப்படி குறைக்கிறது மூலமாக அந்த நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வட்ட பாதைக்கு சுருங்கி நிலவுக்கு கிட்ட வர ஆரம்பிக்கும். அப்படியே அது நிலவோட தரையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு வந்ததுமே அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல்லேருந்து இந்த லேண்டர் தனியாக பிரிஞ்சு வந்து அந்த நிலவை சுற்றி வட்டம் அடித்த மாதிரியே நிலவோட தென் துருவத்துக்கு பக்கத்தில் சரியாக இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகும். ஏன் குறிப்பாக தென் துருவத்துக்கு பக்கத்தில் தரையிறங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உள்ள சில பகுதிகளில் சூரிய வெளிச்சம் எப்போவுமே படாமல் இருக்கும். அதனால் அந்த இடங்களில் தண்ணீர் ஐஸ் வடிவத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னும் இந்த இடத்துல உள்ள கிரியேட்டர்ஸ் அதாவது அந்த மேடு பள்ளங்களை ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக நமக்கு நம்ம சூரிய குடும்பம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கணும் தெரிய வரலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தென் துருவத்துக்கு பக்கத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு லேண்டருமே தரையிறங்கினதில்லை. சந்திராயன் 3 தான் முதல் தடவையாக அங்கே தரையிறங்க போகுது அப்படின்றதுனால அந்த பகுதியை பற்றி நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத பல விஷயம் இப்போ தெரிய வரலாம். சந்திராயன் 2ஓட லேண்டரும் இதே தென் துருவத்தில் சந்திராயன் 3 இப்போ லேண்ட் ஆக போகிற இந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல தான் அதை தரையிறங்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அப்படி தரையிறங்க போகிற அந்த கடைசி கட்டத்தில் அதில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறால் அது அந்த தரையிறங்க போகிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதோட வேகம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அப்படி வேகம் குறைஞ்ச விஷயம் தெரிஞ்சு கடைசி கட்டத்தில் அதை அதிகரிக்க முயற்சி பண்ணாலுமே அதால் அந்த கொடுக்கப்பட்ட இடத்துல சரியாக தரையிறங்க முடியாமல் போய் கிராஷ் லேண்ட் ஆகி மோதிடுச்சு. இதே மாதிரி இந்த சந்திராயன் 3யும் கிராஷ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அதை பல தடவை டெஸ்ட் பண்ணிட்டோனோ இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது வந்தால் அதையும் இது சமாளித்து லேண்ட் ஆகுதா அப்படின்னு நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராயன் 3 போய் லேண்ட் ஆக போகிற அந்த லேண்டிங் சைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சந்திராயன் 2க்கு 500 மீட்டருக்கு 500 மீட்டர்ன்ற அந்த பரப்பளவுக்குள்ளே தான் லேண்ட் ஆகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சந்திராயன் 3க்கு 4 கிலோமீட்டருக்கு 2.4 கிலோமீட்டர் அப்படின்ற பெரிய பரப்பளவு கொண்ட லேண்டிங் சைட் கொடுக்கப்பட்டிருக்கிறதால அந்த இடத்துல எங்கே வேணாலும் அது லேண்ட் ஆகலாம் அப்படின்ற ஆப்ஷன் அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லேண்டிங் சைட்டை பற்றியும் இதுக்கு முன்னாடியை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். சந்திராயன் 2ஓட அந்த ஆர்பிட்டர் கொடுத்த டேட்டா வச்சு நாங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி அது போய் அங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் அது என்னெல்லாம் பண்ண போகுதுன்றதை இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்படி அது அங்கே போய் லேண்ட் ஆனதுமே அந்த லேண்டர்லேருந்து இந்த ரோவர் தனியாக இறங்கி வரும்.
இந்த ரோவரில் உள்ள கருவிகளை பயன்படுத்தி அந்த நிலவோட தென் துருவத்தில் உள்ள கல் மண்ணெல்லாம் என்ன மாதிரியான தனிமங்களால் ஆகியிருக்கு, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்படி இந்த ரோவரை கொண்டு போனால் லேண்டர்லையும் சில கருவிகள் இருக்குது. அந்த கருவிகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த தென் துருவத்தில் வெப்பநிலை எல்லாமே எந்த மாதிரி இருக்குது, அந்த இடத்துல சார்ஜான பார்ட்டிகல்ஸ், அதாவது பிளாஸ்மான்னு சொல்கிற பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு சார்ஜான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எந்த அளவில் இருக்குது, அந்த இடத்துல உள்ள நில அதிர்வுகள் எல்லாமே எந்த அளவில் இருக்குன்னு இப்படி பல டெஸ்ட்ஸை அந்த லேண்டர் பண்ணோம். இது கூடவே நாசாவோட ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படின்ற ஒரு கருவியும் அந்த லேண்டரில் இருக்குது. இதை வச்சு நம்மளால் அந்த நிலா நம்மள்ட்ட இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதை அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த கருவிகள் எல்லாமே சந்திராயன் 2ஓட லேண்டர் ரோவர்லையுமே இருந்தது. இது போக அந்த சந்திராயன் 2ஓட அந்த ஆர்பிட்டர், அதாவது அந்த நிலவை சுற்றி வர ஆர்பிட்டர்லுமே நிறைய கருவிகள் இருந்தது. அந்த ஆர்பிட்டர் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறதால தான் இந்த சந்திராயன் 3ல் உள்ள அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல், அதாவது அந்த நிலவை சுற்றி வர அந்த ப்ரொபல்ஷன் மாடியூலில் இவங்க பெருசாக எந்த ஒரு கருவிகளையும் வைக்கலை. ஒன்றை தவிர, அதுதான் ஸ்பெக்ட்ரோ பொலாரிமெட்ரி ஆஃப் ஹேபிடபிள் பிளானட் எர்த், சுருக்கமாக ஷேப்புன்ற இந்த கருவி. சந்திராயன் 2க்கும் 3க்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இது மட்டும்தான். ஸ்பெக்ட்ரோ பொலாரிமெட்ரின்ற இது வேறு நட்சத்திரத்தை சுற்றி வர கிரகத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, அதோட அட்மாஸ்பியர்லாம் எந்த அளவில் இருக்குது, அதில் தண்ணி மீத்தேன்லாம் இருக்கான்னு பார்க்குறது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வழியாக நம்ம பூமியை அனலைஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறது மூலமாக இந்த டேட்டாவையும் வேறு நட்சத்திரத்தை சுற்றி வர கிரகத்தையும் கம்பேர் பண்ணி அந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ ஏற்ற சூழ்நிலையெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த லேண்டர் ஆகஸ்ட் 23 இல்லைன்னா 24 தேதிகளில் தான் நிலவில் போயிட்டு தரையிறங்கும். அப்படி தரையிறங்கினதுலேருந்து 14 நாளைக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி 14 நாளைக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 14 நாள் கழித்து அந்த லேண்டர் தரையிறங்கின பகுதியில் இரவாயிடும். அதாவது நிலா சுற்றி அந்த இடத்துல இரவாயிடும். அப்படி இரவானதுனால அங்கே -180 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் குறைஞ்சிடணும். அந்த நேரத்தில் அதுக்கு சூரிய ஒளியும் கிடைக்காம அதோட பேட்டரி எல்லாம் டெட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நாங்கள் அதை அந்த மாதிரியான கடினமான சூழ்நிலைகளில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அது அந்த 14 நாள் கழித்து திரும்ப மறுபடியும் ரெடி ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அது அந்த வேலைகளை தொடர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. இந்த சந்திராயன் 3யோட மொத்த பட்ஜெட் 615 கோடி. இது இந்த சந்திராயன் 2வை விடவே கம்மி. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் மிஷின் பண்ணுறாங்கன்னா அது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை, மொத்த மனித இனத்துக்குமே நல்ல விஷயம். இதே மாதிரி நம்ம இஸ்ரோ இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச சந்திராயன் 1 தான் நிலாவில் முதலாக தண்ணி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு கண்டுபிடிச்சி சொன்னுச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சது அப்படின்ற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். விண்வெளியில் எல்லா கண்டுபிடிப்புகளையுமே அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகள் தான் செய்யணுமா, ஏன் இந்தியா எதுவுமே கண்டுபிடிக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நிலாவில் தண்ணி இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம நாட்டோட இஸ்ரோ தான். நிலாவில் தண்ணியா, அது எப்படி சாத்தியமாகும்? நிலாவில் வளிமண்டலமே கிடையாது. அதனால் சூரிய ஒளி நேரடியாக நிலா மேலே பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வறட்சி ஆக்கிரும். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி தண்ணி இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. சூரிய ஒளியால் தண்ணியை ஆவியாக்க மட்டும் இல்லை, உருவாக்கவும் கூட முடியும்.